இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மே ஐ நோ அப்படிங்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஸ்டுடியோவுக்கு அவதாரணி வந்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம புதுசாக ஒரு ஆளை பார்க்குறோம், அவருடைய நேமை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் நேம்? இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை விட நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் பேரை கேட்கும்போது ஒரு பொலைட்டாக, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஒரு ப்ளீஸிங் இங்கிலீஷில் கேட்கணுன்னா இந்த சென்டென்ஸை விட வேறு மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, சொல்லுங்கள் அவதாரணி, எப்படி கேட்கலாம்? May I know your name, please? எப்படின்னா, மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்கு? உங்கள் பெயரை நான் அறியலாமா, தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்ததாக, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லலாம். வேர் ஆர் யூ கோயிங் கரெக்டானு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது. பட் ஆனால் இதை விட நம்ம ப்ளீஸிங்காக, பொலைட்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேறு மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? சொல்லுங்கள் அவதாரணி, எப்படி எங்கே போகிறீங்கன்றத ஒரு மாதிரி பொலைட் சென்ஸில் கேட்கலாம். May I know where you are going? நைஸ். மே ஐ நோ வேர் யூ ஆர் கோயிங் அப்படின்னு கேட்குறது தான் ஒரு மாதிரியான ப்ளீஸிங் இங்கிலீஷாக இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்கு? நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கை கொடுக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதான் நீ சொல்ல முடியுமா? எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆங்கிலத்தில் எப்படி கேட்பீங்க? May I know where you are coming from? That is, may I know where you are coming from அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆக மே ஐ நோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை எழுத வேண்டியதுதான். இப்போ ஹாயாக வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, அப்போ எப்படி கேஷுவலாக கேட்கலாம்? இப்போ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் கேட்குறது பார்க்கலாமா? சொல்லுங்கள் அவதாரணி, வீக்கெண்டெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? May I know how you spent your weekend? நைஸ். ஓகேவா? மே ஐ நோ ஹவ் யூ ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட். ஓகேவா? உங்கள் வார இறுதி நாட்கள் நீங்கள் எப்படிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃப்ரெண்டுகிட்ட ஜாலியாக கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை, அவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாமா? சொல்லுங்கள் அவதாரணி, எப்படி கேட்கலாம்? May I know where they have gone? ரைட், வெரி குட். எப்படின்னா, மே ஐ நோ வேர் தே ஹேவ் கான், அவங்களாம் எங்கே போயிருக்காங்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எப்போ திரும்பி வருவாங்க, போனவங்களாம் எப்போ திரும்பி வருவாங்க அப்படின்னு கேட்கணும்னா எப்படி ஆங்கிலத்தில் கேட்குறது? அவதாரணி சொல்லுங்கள் பார்ப்போம். May I know when he will be back? கரெக்ட். மே ஐ நோ வென் தே வில் பி பேக், அவங்கெல்லாம் எப்போ திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத இப்படி தான் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் ஆச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பேசுகிற சென்டென்ஸே இதுதான். என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்கள் யார் பேசுகிறது நான் தெரிஞ்சுக்கலாமா, அதுதான். அது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் கேட்குறது? சொல்லுங்கள் அவதாரணி, எப்படி ஆங்கிலத்தில் ப்ளீஸிங்காக கேட்குறது? May I know who is speaking? That is good. அதாவது மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், பேசுறது யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா, இதான் ஒரு பொலைட் வே. ஓகேவா? யார் பேசுங்கன்னு கேட்குறதுக்கு. ஓகேவா? இப்போ மே ஐ நோ வச்சு மேலும் சில சென்டென்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, மே ஐ நோ வெதர் யூ ஹேவ் எனி பிளான்ஸ் டு டூ இட், இதை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? அடுத்த ஒரு சென்டென்ஸ், மே ஐ நோ வென் ஹீ வில் பி பேக், அவங்க எப்போ திரும்பி வருவாங்க. ஓகேவா? சரி. அடுத்த சென்டென்ஸ், மே ஐ நோ வாட் ஹேப்பன்டு, என்ன ஆச்சுன்னா
தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ், மே ஐ நோ வெதர் ஷி ஹஸ் அரைவ்டு, அவங்க வந்துட்டாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? இப்போ மே ஐ நோ வச்சு நிறைய சென்டென்ஸ் பார்த்தாச்சு, போதும். இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க. இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் நான் ஜென்ரலாக கிராமர் பற்றி அதிகமாக டீட்டெயிலாக சொல்லதில்லை. ஏன்னா நான் கிராமர் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் ஆனால் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். 2 சென்டென்ஸ் அது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குற மீனிங் தான். ஓகேவா? இதில் பாருங்கள், யூ ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஆர் ரெண்டாவது வந்திருக்கு. இதில் ஆர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, யூ ரெண்டாவது வந்திருக்கு. ஆக என்ன சொல்ல வரேன்னா, மே நோ யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ யூ வந்து சப்ஜெக்ட், ஆர் வந்து வேர்பு. சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வேர்பு அப்புறமா போடுங்க. மே நோ யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்பு போட்டு அடுத்தது சப்ஜெக்ட் போடுங்க. என்ன ஒரு கன்ஃபியூஸாக இருக்க? சப்ஜெக்டு வேர்பு அப்படின்னு சொல்லி கிராமர் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறீங்களேன்ட்டு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவையான ஒரு சில கிராமர் மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோங்களேன். இதில் இந்த மேலெல்லாம் கூட பார்க்க வேணாம் நீங்கள். இதில் 24 வேர்பு இருக்குது. இதெல்லாம் தான் ஆக்சிலரி வேர்புன்னு பேர். இந்த வேர்பு 24 வேர்பு மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வெறும் 10 மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு. ஓகேவா? இந்த 24 வேர்பில் தான் 90% கொஸ்டின்ஸ் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் கேட்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? இந்த மேவை யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். மேவை யூஸ் பண்ணி மே நோ ஃபார்ம் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் உள்ள ஆக்சிலரி வேர்பு ஏதோ ஒன்று வரும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஆர் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆர் தான் அங்கே வந்திருக்குது. இது ஒரு ஆக்சிலரி வேர்பு, அவ்வளோதான். ஓகேவா? வேர்புனா ஆக்சிலரி வேர்புனா இதுதான் லிஸ்ட்டு. இது வந்துச்சுன்னா இது ரெண்டாவதாக போடுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்துன்னா ஃபஸ்ட்டு போடுங்க. எகைன் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், இல்லைன்னா ஏதோ ஒரு பேர். இதெல்லாம் தான் மேக்ஸிமம் சப்ஜெக்டாக வரும். இது வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. மே இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? மே இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப். மே இன்னும் யூஸ் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வழக்கம் போல் ஒரு கோல்டன் வேர்ட்ஸ். நம்மள நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கே சார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, ஒரே டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, எங்கே போய் தேடணும்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? இன் தி மிடில் ஆஃப் டிஃபிகல்ட்டி லைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கஷ்டத்துக்கு நடுவில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யார் தெரியுதா? மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஓகேவா? அடுத்ததாக ஒரு பசில். பசில் என்னென்னா, ஃபார் விச் கொஷின் கேன் எனி பர்சன் நெவர் ஆன்சர் எஸ். அதாவது எந்த கொஷின் கேட்டால் யாருமே எஸ்ன்னு சொல்ல முடியாது, யாருமே எஸ்ன்னு சொல்ல முடியாத ஒரு கொஷினை கண்டுபிடிங்க. ஓகேவா? 5 செகண்ட் டைம் தட்டுமா? 1 2 3 4 5. குழு கொடுக்கட்டுமா? இந்த இமேஜ் பார்த்து உங்களுக்கு ஐடியா வருதா? சரி, அந்த கொஷின் நானே சொல்லிடுறேன். யாருமே எஸ் சொல்ல முடியாத ஒரு கொஷின் என்னென்னா, ஆர் யூ ஸ்லீப்பிங் நவ்? நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இந்த கொஷினுக்கு யாருமே எஸ்ன்னு ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி ஆன்சர் எஸ்ன்னு சொல்ல முடியும்? ஓகேவா? அப்படி அவங்க எஸ்ன்னு சொன்னால் அவங்க தூங்கலன்னு அர்த்தமாயிடுது. ஓகேவா? சரி, இதோட பசில் முடிஞ்சிச்சு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.